ஆமாடா, இங்கே ஒரு நாய் இருக்கு, வெறி பிடிச்ச மாதிரியே இருக்கு. அது தெருநாயோ இது? பார்த்துப்போ பார்த்துப்போ. இங்கே ஒரு கோழி இருக்கு, வா பார்க்கலாம். ம், வா வா. இங்கே பாரு எவ்வளோ கோழி இருக்கு பாரு. 40 நாளையில் வைக்கிற மாதிரி வந்துடுது இது. ஆமாம், அன்னை எடுத்துருவாங்க. மருந்து போட்டு இது பண்ணுறதா இல்லை? மருந்தில் வர்றது தானே. அப்பா கோழி வாடை அடிக்குதுடா. கோழி அதே தான் அதே தான். வாடை அடிக்கலாம் செய்யும். அப்புறம் அது இது பண்ணும்ல, கோழி பீப்பு இதுவாகும்ல. அது இதெல்லாம் பொழுதுக்கும் தின்னுக்கிட்டே இருக்குங்க. சீக்கிரமே வளருதுல்ல. இல்லை இல்லை, ஏன் பயப்படுது? நம்ம உள்ளேயா போகிறோம், வெளில என்ன தானே பார்க்குறோம். இந்த இது மாதிரி தான் எல்லாமே இப்போல்லாம் கட்டி விட்டுறாங்க. ஹாய் மக்களே, பார்த்திங்கன்னா ஒரு மலையை ஒட்டி இருக்க கிராமத்துக்கு விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த கோழி பண்ணை இருந்துச்சு. இந்த கோழியெலாம் பார்த்திங்கன்னா 40 நாளில் ரெடி ஆகி சேல்ஸ் ஆகிருமா. ஸோ இன்றைக்கி கோழி பண்ணை நிறைய வளர்க்குறவங்க பார்த்திங்கன்னா சீக்கிரமே வளர்த்து விட்டு சீக்கிரமே சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹோல்சேலுக்கு கொடுத்துருவாங்களோ, கறிக்கடைங்களுக்கு சேல்ஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் இதாகிட்டு சுற்றிலும் பார்த்திங்கன்னா அதில் தென்னந்தோப்பு, நடுவில் வந்து கோழி பண்ணை. இங்கிட்டு வழியிலே நடவா சூப்பராக இருந்துச்சு. நல்லா மலைக்கடியில் இருக்க வியூ இது. இப்போ சொல்லப்போனால் இது பழனியை ஒட்டி இருக்குது. நல்லா பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே மலைங்க தான். ஸோ நிறைய வெயிட்டு தாங்காமல் உழுந்து வேஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ வரதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வெயிட்டு தாங்காமல் சும்மா அது வரையும் நடந்துட்டு வரலாம், பார்த்துட்டு வருவோம். இதுங்களா? பூரா இது போண்டா கோழிம்பாங்கல்ல. பிராய்லர் தான். பிராய்லரு போண்டா ஆளுக்கு ஒன்று சொல்கிறதேன், எல்லாம் ஒன்று தான். மருந்தில் வர்றது டக்கு டக்குன்னு வந்து முட்டை போடுமான்னு தெரியல. முட்டை போடாது. வித்துட்டு அடுத்து கொஞ்சம் வாங்கி விட்டுருவாங்க. வாங்கி விட்டு அவ்வளோ இந்த பயம் பயப்படுது. இல்லை நம்ம என்னமோ பண்ணுற மாதிரி தான் இந்த பயம் பயப்படுது. அப்பப்போ கழிச்சு விட்ருவாங்க. ஆள் வெயிட்டாகி நடக்க முடியாத மாதிரியே நடக்குதுங்க. வெயிட் நல்லா போட மாட்டிருக்கு. வாடை தான் அடிக்கும். அப்புறம் கோழி அப்புறம் எத்தனை கோழி இருந்தால் வாடை அடிக்காம வேணும். சுழரும்பா? எருவு. இது சுத்தம் பண்ணுறதெல்லாம் இல்லை. டெய்லியும் சுத்தம் பண்ணி விட்ருவாங்க. வித்தனையும் சுத்தம் பண்ணி விட்ருவாங்களோ? அதான் இப்போ 48 நாளையில் கொஞ்சம் எடுக்கிறான்னு வச்சுக்க. அப்புறம் அதுக்கு மேலே ஒரு வாரம் ஒரு 10 நாள் ஆகிடும் மாதிரி கொஞ்சம் வாங்கிடுறது. சரி, ஈயாக தான் கிடக்கும்ல. காடு எருவாலும் நல்லா போட்டு நல்லா இதுக்கு தின்னுக்கிட்டே கிடக்குல்ல. தின்றனால தான் டக்குன்னு குண்டாயிடுதுல்ல. இது தண்ணி அந்த பைப்பில் குடிச்சுக்கணும். கொத்துன்னு வச்சுக்க. அதான் ஒன்றில் தீனி, ஒன்றில் தண்ணி எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், இதான் கோழி பண்ணை வைக்கிறது. இப்போமா 2 கிலோ மேலே தான் வரும். வரும். ஒவ்வொன்றும் நல்லா இதாக இருக்குல்ல. குண்டு 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 குண்டுன்னு இருக்கு.
போகலாம். அப்போ இங்கிட்டு போ, பார்த்து போ. ஆனால் டெய்லியும் அதே வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தாகணும். அப்புறம் இவ்வளோ தூரம் முதல் பார்க்க முடியும். அப்புறம் ஆமாம் நல்லா சம்பாதிச்சு இதில் நல்லா காசு. கல் தான். இன்னும் தூங்கலையா குட்டிப்பையா? ஆமாம், மழை பெய்யும். மரத்துக்கு நடுவில் ஓரனால ஒன்றும் தெரில. இங்கெல்லாம் நல்லா இருக்கும். நனைய போற நீதான். தண்ணி விழுகுதான் மேலேருந்து. தண்ணி வாடகல. ஐயோ மழை பெய்யுதான். வாங்க சீக்கிரம் வாங்க போயிடலாம். ஏன் இந்த மழை ஒன்றும் பண்ணாது, நம்ம மரத்துக்கு நடுவில் தான் போகிறோம். இங்கே பாருங்க ஒரு மாதிரியா தண்ணி குடிக்கிற மாதிரியே இருக்கு. மழை பெய்யுது. இது போல மாடித்தீவனம், அதாவது மாடித்தீவனம்லாம் போகிற அண்ணாக்கெல்லாம் அங்கே தான் கொஞ்சம் வச்சுருக்கோம். அங்கே கொடுத்துக்கலாம்ல கோழிங்களுக்கு. ஆமாம்மா, அங்கனங்கன்னா கொட்டி அப்படியே போட்டு விட்டுலாம். இன்னும் இந்த டப்பாக்குள்ளே போட்டால் அதுக்கெல்லாம் தின்னுக்குங்க. தண்ணியை ஊற்றி வச்சிட்டாங்கன்னா அது வாட்டில் குடிச்சு சாப்பிட்டு விட்டு குடிச்சிக்குங்க. ஆமாம், ஜாலியாக படுத்துருக்கு உட்காந்துருக்குங்க பாரு. நடக்கிறதே ஒரு சைஸாக நடக்குதுங்க பாரு. அது ஒரே இடத்துல உட்காரனால கூட அந்த ஹீட் ஏறிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அணில பாரு, இதுக்குள்ள ஒரு அணில் அலையுது. உள்ள ஓடிடுச்சு, எங்கிட்ட போச்சுன்னு தெரியல. அது எங்கிட்ட ஒண்டி இருக்கும்பா, நம்ம போனதுக்கு அப்புறம் தான் வரும். ஓடுது பாரு. தட்டு போ. அப்படி பண்ணக்கூடாது, அப்படிங்கணும். இந்த பையன் தூங்க வேலை பாருங்க. எல்லாம் குட்டீஸுகளா இருக்கும், அவனுக்கு தூக்கம் வரல. இன்னும் சாப்பிடலையா அவன்? ஆமா, முறுக்கெல்லாம் சாப்பிட்டான்ல. அப்பளத்தை வேற நொறுக்கிட்டு இருந்தேன், சாப்பிட்டானா? எப்படி முடிக்கிறது கோழியா? அதெல்லாம் படுத்து கிடக்கு, ரெஸ்ட் எடுக்குதுங்க. போ, நீ அப்படியே போ, விழுந்துடாம போ, மெதுவா போ. மாதுளங்கா தென்னை மரத்துக்கு தண்ணி பாயுதில்ல, அப்படியே பாஞ்சுக்கொண்டு அப்படியே வச்சுட்டாங்களே. இதா இப்போதான் வாங்கி விட்டு வச்சிருப்பாங்க. மாமரம் தான் இதா. இது சின்ன கண்ணு தானே. இது என்ன மரம்? மாமரம் இல்லை தானே? மாமரம் இல்லை, இது ஓட்டையா கிடக்குது, ஏதோ தின்னு விட்டு போயிருக்க மாட்டிருக்கேன். இங்கே இரு, ஃபுல்லாக உள்ள ஊரா பறித்து சாப்பிட்ருக்குங்க. மீதி என்ன நீங்கள் வச்சுக்கோங்க, பாவம் பார்த்து வீட்டு போயிருக்கோங்க. அது வளர்றதுக்குள்ளேயே அது முடிச்சிருச்சு அது வேலையா. அணில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதான் அணில், குருவி ஏதாவது ஒன்று தின்றது. வந்து கிடைக்கும். அதான் இதெல்லாம் தேங்காய். ஆமாம், அந்த காரை எடுத்துகிட்டு போயிடலாமா? சரி, பாய். எடுத்துகிட்டு போட்டோமா? பாய் பாய். யோசிக்கிறான், போகலாமா? பாய் பாய். என்ன சொல்றது, யோசிக்கிறான். காரெல்லாம் நாங்கள் எடுக்கல, பயப்படாத நீயா, சரியா? தம்பிக்காராது. அவன் பயப்படல, வேற ஏதோ யோசிக்கிறேன். இல்ல இவன் வந்து குருவியை காட்டுறேன். குருவிடா, அது வேற அழகா போய் உட்காருது. அவன் நம்மளைய மைண்ட் சேஞ்ச் பண்ணி விடுறாங்க. அப்படி சொன்னா அது சொல்லிட்டு போயிடுறான்.
இல்லை அவன் அது கவலைப்படுற அளவுக்கு இன்னும் ஸ்டேஜ் ஆகலை, அவனுக்கு தெரியல, தெரிஞ்சு மல்லிகைப்பூவா